வேற ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரி பென் சார்ஜர் இங்க யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. வருஷத்துக்கு வருஷம் என்ன மாறுதோ இல்லையோ, போன் சார்ஜர் மட்டும் தவறாம மாறிட்டே இருக்கு. இன்னும் 5-6 ஐட்டம் தானே, நாமளே கெஸ் பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். குட்டிக்கு இந்த சாஸ் தானே ரொம்ப பிடிக்கும். ஆனா அன்னைக்கு ஹோட்டல்ல ஏதோ ஒரு சாஸ் சாப்பிட்டு அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான்ல. அது அது என்ன சாஸ்? மைனஸ் மைனஸ் மைனஸ். ஆமா மைனஸ் தான். என்ன என்ன பேர் இதெல்லாம்? இப்ப அந்த சாஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. கேப்போமா? அம்மா இங்க கொஞ்சம் வாயேன். சொல்லுங்க மேடம். உங்க கடையில மைனஸ் சாஸ் இருக்கா? அது மைனஸ் இல்ல மேடம், மயோனஸ். மயோனஸ் அது இருக்கா? இருக்கு மேடம். இதுதான். இதா? அப்போ இது எல்லாமே இது எல்லாமே மயோனஸ் தான் மேடம். இதுல எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் மேடம். சரி. அடேங்கப்பா, இவ்ளோ வகையான மயோனீஸ் சாஸ். இது மிளகா, இது தக்காளி, இது என்னது? ஐயோ பாப்பா, பாப்பா என்ன பாப்பா பாப்பா. அச்சோ. அச்சச்சோ, பவி வாங்கி கொடுத்த போன் இப்படி உடைஞ்சு போச்சே. பவிக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவான்னு தெரியலையே. என்ன மேடம், அந்த பாப்பா உங்க புடவையில தடை விட்டு போயிட்டாளா? பாருங்க, அந்த பாப்பா எப்பவுமே இப்படிதான் மேடம், சும்மாவே இருக்காது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கடைக்குள்ளேயே விடக்கூடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. குழந்தைங்கன்னா அப்படிதானே இருக்கும். சரி சரி, இது கழுவணும். வாஷ்ரூம் எங்க? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல திரும்புங்க மேடம். அங்கேயா? சரி, நான் போய் கழுவிட்டு சரிங்க வரேன் மேடம். அச்சோ, பவிக்கு தெரிஞ்சா திட்டுவாளே. யோ, யாரியா ஓனரு? வெளியே வாயா. வாயா இல்ல, அண்ணன் கூப்பிடாருல. என்ன தம்பி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையாவா? நம்ம ஏரியாவுல இளவு விழுந்திருக்கு. எல்லாம் கட்சிக்காரங்க சாவுன்னு கடையை மூட்டி கிளம்பிட்டு இருக்காங்க. நீ மட்டும் திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. என்ன திமுறா? இல்ல தம்பி, எல்லாரும் ரெகுலர் கஸ்டமருங்க. நம்ம கடை இல்லைன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அதான் திறந்து வச்சேன்பா. இதோ இப்ப மூடிடுறேன்.
ஏன் உன் கடையை திறந்து வைக்கலன்னா எல்லாம் செத்து போயிடுவாங்களா? இன்னைக்கு கலவரம் பண்ணா போலீஸ் கூட கேஸ் எடுத்துக்காது, புரியுதா? கட்சிக்காரன் செத்து இருக்கான், நீ ஏன் கடையை திறந்துன்னு ஒன்னதான் திட்டுவான். இந்த பார், உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கடையை இழுத்து மூடல, அப்புறம் கடையில ஒண்ணு இல்லாம நான் காலி பண்ணிட்டு போயிடுவேன். அப்படிலாம் பண்ணாத தம்பி. இப்ப உடனே எல்லாரையும் அமுச்சு பூட்டிடுறேன் தம்பி. போ. மா கிளம்புமா, வெளியில ஒரே கலவரமா இருக்கு. ஏய் செல் எல்லாம் க்ளோஸ் பண்ணு. சரிங்க சார். எல்லாரையும் வெளியே அனுப்பு சீக்கிரம். ஓகே சார். மா வெளியே போமா. இல்ல வேணா ஒண்ணு வேணா போமா. கிளம்பு சீக்கிரம் போ. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெளியே போங்க சார். ஏன்? வெளியே கொஞ்சம் கலவரமா இருக்கு, ப்ளீஸ் போங்க சார். சார் சார் வைங்க வைங்க வைங்க. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல சார், வெளியில ஒரே கலவரமா இருக்கு. போங்க சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க சார். கிளம்பு கிளம்பு. சீக்கிரமா போ. யோ வாயா வெளியே. யோ வாயா, உனக்கு வேற வாயா தனியா சீக்கிரம். வாயா, கடை சாத்துன வெளிய வாயா. தம்பி சார் கிளம்புங்க கிளம்புங்க. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? யாரோ கட்சி தலைவர் செத்துட்டாராம், ஒரே கலவரமா என்ன சார் இருக்கு. சொல்றீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. மேடம் கடையை க்ளோஸ் பண்ண போறோம், கொஞ்சம் வெளியே போங்க. ஏன்? வெளியே ஒரே கலவரமா இருக்கு, சீக்கிரம் போங்க. ஓ ஓகே. ஏய் சீக்கிரம் போ, கடை இருக்காது அப்புறமா. யோ, ஆமா ஆமா, சீக்கிரம் கிளம்பி. எவ்வளவு நேரமா சொல்லுங்கறேன்? நமக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் தேவையான எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்படி ஏதாவது மிச்சம் இருந்தா நாளைக்கு வந்து தான் வாங்கணும். ஃப்ரீயா விடுறா ஹரி. புடவையில பட்ட இந்த கரையை கூட தொடச்சிடலாம். ஆனா என்னோட போன் உடைஞ்சு போச்சே. இத கூட பத்திரமா வச்சுக்க தெரியலையான்னு பவி கேட்டா என்ன சொல்றது பவி கிட்ட? ச்சே. ஏய் என்னடா தள்ளி நிக்கிற? போடா போடா போடா. ஏய் ஆமா சீக்கிரம் வாமா. பக்கமே வரக்கூடாது, போ கிளம்பு. யோ இத மட்டும் மூட்டா இதை யாரு மூடுவாங்க? நீயா மூடுறியா இல்ல நாங்கெல்லாம் உள்ள புது பொருள் எடுத்து வெளியே போட்டுமா? தம்பி அப்படிலாம் பண்ணாதீங்க தம்பி. இதோ இப்ப மூடிடுறேன் தம்பி. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, இந்த உடனே மூடிடுறேன் தம்பி. போ சீக்கிரம் மூடு. டேய் எமர்ஜென்சி லைட் தவிர மீதி எல்லா லைட்டும் ஆஃப் சரிங்க பண்ணு. சார். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டாங்க, உள்ள யாரும் இல்ல. சரி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி சீக்கிரம் வெளிய ஓகே சார். ஷட்டரை சாத்தணும். ஏய் சீக்கிரம் லாக் பண்ணு. டேய் சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டு வெளில வாடா. அச்சச்சோ, என்னது லைட் ஆஃப் ஆயிடுச்சு? பவர் கட் ஆயிடுச்சா? பர்ஸ். சீக்கிரம் சீக்கிரம் வா 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 சீக்கிரம் வா. சீக்கிரம் சட்டை மூடு. மூடுடா. போ லாக் பண்ணு. போ. பூட்டிட்டியா? பூட்டியாச்சு. குடு சாவியா. வா வா வா. கிளம்பு 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 கிளம்பு. மா என்னடா இங்க கிளம்பு. ஏய் கிளம்பு. ஏரியாவுல ஒருத்தர் கூட ஒரு தடவை கூட கிளம்பு கிளம்பு. என்னது? எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்களே. சாரி.
மேடம், என்னைய முறைக்கிறீங்க? ஏதோ பிரச்சனைன்னு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன முறைச்சா நான் என்ன பண்ணுவேன்? கதவு தெருங்க, கதவு தெருங்க. மேடம், ஐயோ, கதவு தெருங்க. நான் யாரு என்னன்னு தெரியுதுல்ல? இருந்திருந்தா இந்நேரம் கதவை திறந்திருப்பாங்க. எதுக்கு போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? கதவு தெருங்க, தெருங்க. கதவு தெருங்க. ஐயோ, ஐயோ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் போன் வேற உடைஞ்சு மேடம், போச்சு. பதட்டப்படாதீங்க. இங்க இருந்து வெளியே போக வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். ஹலோ, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, முதல்ல நீங்க இங்க என்ன பண்றீங்க? இதென்ன கேள்வி மேடம்? நான் என்னுடைய கேட்டரிங் ஆர்டருக்காக ப்ரொவிஷன்ஸ் வாங்க வந்தேன். அது எப்படி கரெக்டா நான் வர இடத்துக்கு நீங்க வரீங்க? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? உங்களை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? நான் இங்க ரெகுலர் கஸ்டமர். 10 வருஷமா இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம், ம். எனக்கு என்னவோ நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. நான் எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ண போறேன்? நானும் இங்க ரெகுலர் கஸ்டமர் தான். நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், வீட்டுக்கே டெலிவரி கொடுப்பாங்க. அப்புறம் என் கடைக்கு வந்திருக்கீங்க. போன்லயே சொல்லிருக்கலாமே. ஆ, எல்லாம் என் தலை எழுத்து. நான் உங்க கூட இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். மேடம், ரொம்ப சலிச்சுக்காதீங்க. நானும் ஒண்ணும் நீங்க இங்க இருப்பீங்கன்னு ஆசைப்பட்டு வந்து மாட்டிக்கல. இவ்ளோ பேசுறீங்களே, கடையை பூட்டுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன், அதான். ஆமா, கடை பூட்டுற வரைக்கும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஸ்டாக் ரூம்ல இருந்தேன். அங்கேயே அப்படியே இருக்க வேண்டியதானே? இங்க ஏன் வந்தீங்க? நான் வெளியில போலான்னு தான் வந்தேன். நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன். ம். இந்த நேரம் பார்த்து என் போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க என்ன திட்டத்தை விட்டுட்டு உங்க செல்ல குட்டிக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? அதான் என் போன் உடைஞ்சு போச்சே. ஓ. இல்லனா நான் ஏன் இங்க இருக்கேன்? அச்சுச்சோ, எப்படி? இப்ப அது ரொம்ப முக்கியம். முதல்ல எப்படி வெளியில போறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசிங்க. ஆ, இவங்க வேற ரொம்ப ஓவரா பேசுறாங்களே. ச்சே, ஏன் தான் கடவுள் இப்படி இவங்க கூட ஒன்னா இருக்கிற மாதிரி மாட்டி விட்டுட்டு என்ன பாடா படுத்துறானோ. கடவுளே கடவுளே கடவுளே, எனக்கு வெளியில போறதுக்கு ஏதாவது வழியை காட்டுப்பா. முருகா, எனக்கு மட்டுமாவது ஒரு வழி காட்டுப்பா. முருகா, எனக்கு மட்டும் வழி காட்டுப்பா. எனக்கு மட்டும் வழி காட்டுப்பா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகா. ஐயோ, மணி 9. அம்மா இன்னும் வரலையே. என்னாச்சு? பவி, பவி, தாத்தா பவி எங்க? என்னடா பவி, என்னாச்சு? மணி 9 ஆச்சு. வெளியில போன அம்மா இன்னும் வரல. என்னாச்சு? சந்தோஷ், லட்சுமி ஏதோ சாமான் வாங்கிட்டு வரேன்னு மார்க்கெட்டுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான்டா போனாவ. எப்பவும் போன உடனே திரும்பி வந்துருவா. இன்னைக்கு ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. என்ன பவி, நான் ஆபீஸ் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அம்மா வந்துட்டாங்களா இல்லையான்னு என்னால கவனிக்க முடியல. நீயாவது கொஞ்சம் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் எப்படிடா ஃபோன் பண்ணாம இருப்பேன்? ஆல்ரெடி 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். அத்தை ஃபோன் நாட் ரீச்சபிள்னு அப்போல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆமா பவி, நாட் ரீச்சபிள் தான் வருது. ஆமா, ஒருவேளை சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா கூட நாட் ரீச்சபிள் தானே வரும். ஷாப் எல்லாமே நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே. அப்படின்னா அம்மா வேற எங்க போயிருப்பாங்க பவி? நாங்க 2 பேரும் வெளியில போகும்போது 8 மணி ஆனாலே லேட் ஆயிடுச்சு. குட்டி சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல, அப்பா மாத்திரை போட்டாரா இல்லையான்னு தெரியல, வா உடனே வீட்டுக்கு போலான்னு வேக வேகமா கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ 9 மணிக்கு மேல ஆச்சு. இவ்ளோ நேரம் எங்க போயிருப்பாங்க? என்னன்னு தெரியலையே.
டேய் சந்தோஷ், லட்சுமி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பா. அங்க யாரையாவது தெரிஞ்சவங்கள பார்த்திருப்பா. பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியாம இருந்திருக்கும். அவன் என்ன சின்ன புள்ளையா? வந்துருவாடா, பயப்படாத நீ. தந்தன 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 தான தந்தன தந்தானா தன்னன 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 தான தந்தன தந்தானா. ஹலோ, போன் வேலை செய்தா? யாராவது உடனே வந்து கதவை திறக்க சொல்லுங்க. போன் போல டெட்டா இருக்கு. கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. மேடம், என்ன சும்மா சும்மா என்னைய முறைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் என்னமோ திட்டம் போட்டு வட்டம் போட்டு உங்களை சிக்க வச்ச மாதிரி இல்ல இருக்கு. சத்தியமா நான் எதுவும் செய்யலைங்க. இதெல்லாம் நல்லா பேசுங்க. பெரிய ஹோட்டல் பிசினஸ்லாம் பண்றீங்க, ஒரு போனுக்கு ஒழுங்கா சார்ஜ் போட்டு வைக்கிறது இல்ல. பிசினஸ் விஷயமா பேசுறதுனால தான் சார்ஜ் போயிடுது. ஆமா, நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி தானே? பெரிய பொறுப்புல இருக்கீங்க. போனை உடைக்காம கையில வச்சுக்க தெரியல. வாட்ஸ்அப் குரூப், வீடியோ கால்னு பிஸியா இருந்த ஆளு உங்க போன் உடைஞ்சு போச்சு. அட்மின் இல்லாம குரூப் என்ன ஆக போகுதோ? அடிக்கடி டிபில வேற மாத்துவீங்க. புது போன் வாங்குற வரைக்கும் அதுக்கெல்லாம் பிரேக் விட வேண்டியதுதான். சும்மா சும்மா வாயாடாம அமைதியா இருக்கணும். எனக்கு எரிச்சலா வருது. ஓகே, உள்ள யாராவது இருக்காங்களான்னு தெரியாம இப்படியா சாத்திட்டு போவாங்க? சாத்திட்டு போயிட்டாங்களே. நம்ம போனும் வேலை செய்யல, கடையில இருக்கிற போனும் வேலை செய்யல. நம்ம உள்ள இருக்கிறத வெளியே தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ காலையில கடையை திறக்கும் போதுதான் நம்ம வெளியில போக முடியும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? பவி அப்பவே சொன்னா நாளைக்கு போலாம், நானும் வரேன்னு. கேட்டேனா நானு? கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப புலம்பி என்ன பண்றது மேடம்? செக்ரட்டரி மேடம், இந்தாங்க, இப்படி உட்காருங்க. எனக்கு காலு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓகே, நான் உட்கார்றேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் உங்களை கண்டபடி திட்ட போறேன். நான் என்ன பண்ணேன்? பின்ன என்ன சார், இப்படி மாட்டிக்கிட்டு இக்கட்ல தவிக்கும் போது கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம இப்படி விசில் அடிச்சிட்டு இருக்கீங்களே. டென்ஷனா இருந்தா மட்டும் வெளியில போக வழி கிடைச்சிருமா? இங்கதான் நம்ம விதி. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? முருகா, என்ன குடிங்க, முதல்ல குடிங்க. குடிங்க மேடம். பாத்தீங்களா மேடம், விதி எப்படி நம்மள ஒன்னா சேர்த்து வச்சிருக்குன்னு. எனக்கு என்ன கவலைனா, சும்மாவே சந்தோஷ் என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுவான். இப்ப நம்ம இப்படி ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிச்சேன். ஓகே ஓகே மேடம், என்ன தப்பா எதுவும் நினைக்காதீங்க. உங்க விக்கல் நிக்கிறதுக்காக அதிர்ச்சியா ஏதாவது ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக சும்மா சொன்னேன். பாருங்க, விக்கல் நின்னுடுச்சு. இதுக்காக தான் இப்படி பேசினேன். மத்தபடி வேற எதுவுமே இல்லை.